Hi everyone, this is Al from Jose IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஎன்பிஎஸ்சி ஏஇஎன் ஜேடிஓ கிட்ட பிஒய்க்யூ பைட்ஸ் அதாவது 1 மினிட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நீ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஏன் சாயில் ஹாஸ் அ பல்க் டென்சிட்டி அப்படின்னா காமா யூனிட் வெயிட் பல்க் தான் கொடுத்துருக்காங்க. காமா பி ஈக்குவல் டு 20.1 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். வாட்டர் கண்டென்ட் டபிள்யூ ஈக்குவல் டு 15% அண்டு ட்ரை டென்சிட்டி அதாவது ட்ரை யூனிட் வெயிட் என்ன? Dry unit weight formula in terms of bulk unit weight and water content formula என்ன? Dry unit weight equal to bulk unit weight divided by 1 plus water content. Bulk unit weight எவ்வளோ? 20.1 divided by 1 plus water content 15% அப்போ 0.15. இப்போ எவ்வளோ? 20.1 divided by 1.15. கரெக்டா? இப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம்ச்சுன்னா 2 டிஜிட் அதிகமாக இருக்குது. அப்போ மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ஹோல் நம்பர்ஸாக மாறிடும். மேலே மல்டிப்ளை பண்ணால் 10 மாறும். ஒரு டிஜிட் அடிச்சுன்னா ஒரு டிஜிட் முன்னாடி போகும், இன்னொரு டிஜிட் அடிச்சா இன்னொரு 0 ஆட் ஆகும். டிவைட் பை 115 வரும். கரெக்டா? அப்போ 2010 115ஆல் மல்டிபிள் பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ 201 எத்தனை 115 இருக்கு? 1 115. அதுக்கப்புறம் எவ்வளவு பேலன்ஸு? இங்கிட்ட எவ்வளோ இருக்கு? இந்த இதில் ஒரு 85, அங்கே ஒன்று 86 0. அப்போ 860. 860 எத்தனை 115 இருக்கு? இப்போ அது ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாம். 6 டைம் போட்டோம் அப்படின்னா 600 60 6 30. அப்போ 690 இருக்கு. இதோட ஒரு 115 ஆட் பண்ணோம்னா 5 0 1 8 805 வருமா? அப்போ 6 7 டைம் வரலாம். அப்போ 7 17 வருது. 17 ஆன்சர் எங்கே இருக்கு? ஆன்சர் பி. கண்டிப்பாக ஆன்சர் பியாக தான் இருக்கும். அப்படி அதுக்கு அடுத்தது ஃப்ராக்ஷனில் செக் பண்ண அவசியமே கிடையாது. ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இருக்கான்னு பாருங்க. மேபி எப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 17.478 இருக்கு. இதே ஆன்சரில் 17.578 இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இதுக்கு அடுத்த டிஜிட் செக் பண்ணணும். இப்போ செக் பண்ண அவசியம் இல்லை. 17ல் ஒரே ஆன்சர் தான் இருக்குது. ஆன்சர் பின்னு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வெரி பெஸ்ட்பா.